வணக்கம் அனைவருக்கும் வாழ்க வளமுடன். கவிதா ஓம்குமார், ஏஎல்பி அஸ்ட்ராலஜர். இந்த ஜாதகம் இன்னைக்கான ஜாதகம் ஒரு பெண் ஜாதகம். இவங்களுடைய கேள்வி என்னவா இருந்ததுன்னா, இவங்க ஆல்ரெடி வெளிநாட்டுல இருக்கிறவங்க. இவங்க ஒரு லீவுக்காக இங்க வந்திருந்தாங்க. வந்த இடத்துல திரும்பி அங்க போற சமயத்துல ஒரு விசா ப்ராப்ளம் வருது. திரும்ப போக முடியுமா அப்படிங்கிற சிச்சுவேஷன் வருது அவங்களுக்கு. அப்போ என்னை தொடர்பு கொண்டு இந்த ஜாதகம் கொடுத்து இதை பார்த்து தர சொல்லி சொன்னாங்க. இப்போ இந்த வெளிநாடு போக முடியுமா, ரொம்ப ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருந்தாங்க. இவங்க திரும்ப அந்த ஒர்க்கு விசா கேன்சல் ஆயிருமோ, அவங்களுக்கு அந்த பாஸ்போர்ட்ல கொஞ்சம் பிரச்சனை இருந்தது, அதெல்லாம் சார்ட் அவுட் ஆகுமா அப்படிலாம் அவங்களுக்கு ஒரு டவுட் இருந்தது. அதனால அந்த மாதிரி ஒரு சிக்கலான இக்கட்டான சூழ்நிலையில அந்த ஜாதக ஆய்வு பண்ணி இந்த ஜாதகர் இவங்க வெளிநாடு போவாங்கன்னு சொல்லப்பட்டது. அதுவும் அவங்க இதுல ஒரு விசேஷம் என்னன்னா, இவங்க ஒரு டேட்ல ரிசர்வ் பண்ணியிருந்தாங்க, ஃப்ளைட் டிக்கெட் போட்டு வச்சிருந்தாங்க. அந்த டேட்ல போக முடியாது, ஆனா நீங்க போவீங்க, ஆனா அந்த டேட்ல போக முடியாது. அதுக்கப்புறம் ஒரு அடுத்த வாரத்துல ஒரு டேட்ல தான் நீங்க போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது. அதே போல அவங்க ஃபர்ஸ்ட் பண்ண டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து நம்ம சொன்ன ஒரு டேட்ல அவங்க பயணம் பண்ணி வெளிநாடு போனாங்க சக்சஸ்ஃபுல்லா. அப்புறம் எனக்கு அந்த விஷயத்த ரொம்ப சந்தோஷமா தெரிவிச்சாங்க, ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிட்டாங்க. இந்த நன்றியை என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும், என்னுடைய ஏஎல்பி குருமார்கள் அனைவருக்கும், மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஜாதக ஆய்வுக்கு நம்ம இப்ப போகலாம். ஓகே, இப்ப பார்த்தோம்னா இந்த பெண் ஜாதகி, இவங்களுடைய பிறப்பு லக்னம் ரிஷப லக்னம். லக்னத்திற்கான அதிபதி சுக்கிர பகவான் அங்கேயே இருக்கிறாங்க. பெண் ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட், பேஷன் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான். ஸோ அந்த வகையில அது ப்ரூவ் ஆகுது. அதே போல இவங்களுக்கு இப்ப ஏஎல்பி எங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்களுக்கு ஏஎல்பி துலாம் வீட்டுல போயிட்டு இருக்கு. சரிங்களா? இந்த பெண்ணுடைய ஏஎல்பி துலாம் வீடு விசாகம் 1ஆம் பாதம் குருவோடைய நட்சத்திர புள்ளி போயிட்டு இருக்கு. அப்ப குரு பகவான் எங்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஜாதகியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் இங்க இந்த ஏஎல்பிலேயே இந்த குரு பகவான் மன்னிக்கணும், பிறப்பு ஜென்ம லக்னத்திலேயே குரு பகவான் இருக்கிறாரு அப்படிங்கிறது தெரிய வந்தது. சரி, ஓகே. இப்போ இந்த ஏஎல்பியுடைய நட்சத்திர அதிபதி, இந்த ஏஎல்பியுடைய அதிபதி சுக்கிர பகவான் ஏஎல்பிக்கு 8லயும் போயிட்டு இருக்கிற நட்சத்திர புள்ளி குரு பகவான் அவரும் ஏஎல்பிக்கு 8லயும் இருக்கிறதுனால இந்த ஜாதகி கொஞ்சம் ஊரை விட்டு தள்ளி இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படிங்கறத. இந்த லக்னம் ஆரம்பிச்சதுல இருந்து இவங்க வெளிநாட்டுல தான் இருக்கிறாங்க. சரிங்களா? சோ அதனால இவங்க ஊரை விட்டு தள்ளி இருக்கக்கூடிய அமைப்பு, போயிட்டு இருக்கிற நட்சத்திர புள்ளியும் அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கிறதுனால வெளிநாடு போய் இருக்கிறதுக்கான அமைப்பு நல்லா இருக்கு ஜாதகத்துல. சரிங்களா? அது மட்டும் இல்லாத இவங்களுடைய 12ஆம் வீடு, வெளிநாடுனாலே 12ஆம் வீடு, ஏஎல்பிக்கு 12ஆம் வீடு அப்படின்னு பாக்குறப்போ, ஏஎல்பிக்கு 12ஆம் வீடு அப்படின்னு பாக்குறச்சே இது கன்னி வீடு. ஸோ இதற்கான அதிபதி புதன் பகவான். புதன் எங்க இருக்கிறாருன்னா இந்த இடத்துல, அதாவது அவருடைய இன்னொரு சொந்த வீடான மிதுனத்துல இருக்கிறாரு. ஸோ அப்ப ஏஎல்பிக்கு அது எங்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி, அதாவது இந்த 12ஆம் அதிபதி ஏஎல்பிக்கு 9ஆம் வீட்டுல இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன். சரிங்களா? சரி, இப்ப இவங்க வெளிநாட்டுல தான் இருக்கிறாங்க. நடுவுல வந்துட்டு போறதுல ஒரு சிக்கல் நடந்தது. அப்போ விசாகம் 1ஆம் பாதம் குரு 8ல இருக்கிற அமைப்பும், அதே போல இந்த ஏஎல்பிக்கான அதிபதி சுக்கிரன் அவரும் அங்க இருக்கிற அமைப்பு, இதெல்லாமே அவங்களை கண்டிப்பா வெளிநாட்டுல தான் இருக்க வைக்கும்ங்கிறது உறுதிப்பட அவங்களுக்கு சொல்லப்பட்டது. சரிங்களா? அதனால கவலையே பட வேணாம், அங்கதான் இருப்பீங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டது. இவங்களுக்கு போயிட்டு இருக்கிற தசை அப்படின்னு சொல்லி பாக்குறச்சே, சனி தசையில சுக்கிர புக்தி போயிட்டு இருக்கு. சரிங்களா? அப்போ சனி பகவான் அவர் எங்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாக்குறச்சே, அவர் ஏஎல்பிக்கு 10ஆம் வீட்டுல இருக்கிறாங்க. எதுக்காக வெளிநாடு போகணும்னு நினைக்கிறாங்கன்னா, தொழிலுக்காக வேலை பாக்குறாங்க, அதற்காக வெளிநாடு போய் தங்கணும்னு நினைக்கிறாங்க. சரிங்களா? சோ அப்ப 10ஆம் அதிபதி ஆகிய 10ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய சனி பகவான். சரிங்களா? அதுக்கு அடுத்து சுக்கிரனுடைய புக்தி, அது ஆட்டோமேட்டிக்கலி இதுவும் எகெயின் நமக்கு என்ன காட்டுறதுன்னா, இந்த ஏஎல்பிக்கு 8ஆம் வீட்டோடைய புக்தி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் காட்டுது. ஸோ இதுவே அவர் வெளிநாட்டுல அங்க இருப்பாருங்கிற நல்ல அமைப்பை காட்டிச்சு. ஸோ இதை தவிர்த்து இன்னும் சில அட்வான்ஸ் மெத்தட் மூலமாக, ஏஎல்பியில் இருக்கக்கூடிய அட்வான்ஸ் டெக்னிக் மூலமாக இவங்க எந்த டேட்ல போக முடியும், நான் சொன்னது அந்த கோச்சார நிலைமையும் வச்சு, அன்னைக்கு இருந்த அந்த கோச்சார நிலைமையும் வச்சு அவங்களுக்கு அந்த
போன மாசத்துல அவங்க ஒரு டேட்ல ரிசர்வ் பண்ணியிருந்தாங்க. அது போக முடியாது, அதுக்கு அடுத்து நம்ம ஒரு டேட் கொடுத்து அதுல தான் போவீங்கன்னு சொல்லி சொன்னோம். ஆனா கண்டிப்பா நீங்க வெளிநாடு திருப்பி போவீங்க, இந்த விசா ப்ராப்ளம் சரியாகும் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதே போலவே சரியாகி அவங்க வந்து நம்ம கொடுத்த டேட்லயே அவங்க போய் சேர்ந்தாங்க அங்க வெளிநாட்டுல நல்ல முறையில. மிக்க நன்றி. இது போல மிக துல்லியமாக உங்க ஜாதகத்தையும் பார்த்து ஆய்வு பண்ணி சொல்லணும்னா இந்த ஸ்கிரீன்ல வரக்கூடிய அந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க ஜாதகத்தை பார்க்கலாம். மிக்க நன்றி அனைவருக்கும். எனது அனைத்து குருமார்களுக்கும் நன்றி, மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். பிரபஞ்சத்திற்கு நன்றி.